வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் எந்த பேன் கார்டை யூஸ் பண்ணணும், எந்த பேன் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே யூஸ் பண்ணாத பேன் கார்டை எப்படி மேனுவலாக சரண்டர் பண்ணுறது, அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பேன் கார்டுக்கும் பிசிக்கல் பேன் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எப்படி பேன் கார்டை பிசிக்கல் பேன் கார்டாக மாற்றுறது, உங்களுடைய பேன் கார்டில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, உங்களுடைய பேன் நம்பர் உங்களுக்கே தெரியல அப்படின்னா அந்த பேன் நம்பரை எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேன் கார்டில் எந்த பேன் கார்டை சரண்டர் பண்ணணும், எந்த பேன் கார்டை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பான் கார்டு பற்றிய அனைத்து தகவல்களும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட இப்போ 2 பேன் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2 பேன் கார்டுமே ஒரே மாவட்டத்துக்குள்ள அப்ளை பண்ணி எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி எடுத்திருந்தால் அதில் எந்த பேன் கார்டை சரண்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது எடுத்த பேன் கார்டை மட்டும்தான் நீங்கள் சரண்டர் பண்ணணும். அதை எப்படி எங்கே சரண்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஏதாவது வருமான வரித்துறை அலுவலகத்தின் மூலமாக நீங்கள் இந்த 2வது பேன் கார்டை சரண்டர் பண்ணிக்கலாம். அப்படி சரண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சரண்டர் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் லெட்ரு ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கூட சேர்த்து நோட்ரி பப்ளிக்கிட்ட அபிடவிட் ஸ்டாம்ப் பேப்பர் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது கூட சேர்த்து உங்களுடைய இந்த 2வது பேன் கார்டுடைய ஒரிஜினல் காப்பியை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் இந்த 2வது பேன் கார்டை எளிதாக நீங்கள் சரண்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே மாவட்டத்துக்குள்ள இந்த 2 பேன் கார்டும் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய 2வது பேன் கார்டை நீங்கள் எளிதாக சரண்டர் பண்ணிக்கிற முடியும். இதே மாதிரி உங்கள்கிட்ட இப்போ 2 பேன் கார்டு இருக்குது. ஆனால் இந்த 2 பேன் கார்டுமே வேறு மாவட்டத்தில் அப்ளை பண்ணி வாங்கினது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி நம்ம மேனுவலாக சரண்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பேன் கார்டை அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க, 2வது பேன் கார்டு சென்னையில் இருக்கும்போது அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 2வது பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கின மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வருமான வரித்துறை அலுவலகத்தை போயிட்டு உங்களுடைய 2வது பேன் கார்டை சரண்டர் பண்ண சொல்லி நீங்கள் ஒரு மேனுவலாக ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். அப்படி கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் லெட்டரை பேஸ் பண்ணி ஒரு அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டோடு சேர்த்து ஒரு அபிடவிட் பாண்டு நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட சேர்த்து எந்த பேன் கார்டை சரண்டர் பண்ண போகிறீங்களோ அந்த பேன் கார்டோட ஒரிஜினலு அல்லது செராக்ஸ் காப்பி, இந்த 3 டாக்குமெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேன் கார்டு எந்த மாவட்டத்தில் வாங்கியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வருமான வரித்துறை அலுவலகத்தில் போயிட்டு இந்த 3 டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அங்கே போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய இந்த 2வது பேன் கார்டு கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு கேன்சல் ஆகாமல் அது பெண்டிங்கிலே இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய பேனை வெவ்வேறு மாவட்டத்தில் 2 பேனுமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே மாவட்டத்துக்குள்ள உங்களுடைய பேனை ஜென்ரேட் பண்ணி எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக இந்த பேன் கார்டு சரண்டரை பொறுத்தவரை நம்ம 2 வழிகளில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று ஆன்லைன் மூலியமாக சரண்டர் பண்ணிக்கலாம். இன்னொன்று இப்போ நான் சொன்ன இந்த மேனுவல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் சரண்டர் பண்ணிக்கலாம். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் மூலியமாக சரண்டர் பண்ணுறது மிக எளிமையானது. ஆனால் அது உடனடியாக சரண்டர் ஆகாமல் ரொம்ப நாள் பெண்டிங்கிலே போட்டுறாங்க. அதனால தான் நீங்கள் எல்லாருமே இந்த மேனுவல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் சரண்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு உடனடியாக சரண்டர் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுடைய பேன் கார்டை சரண்டர் பண்ணுறதுக்கான அனைத்து லெட்ரு ஃபார்மேட்டுமே இந்த வீடியோடைய லிங்கில் கொடுத்துருக்கேன். அதை போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த அபிடவிட் பாண்டை பொறுத்தவரை நீங்கள் 20 ரூபா பாண்டு பேப்பரில் தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும். அதை பிரிண்ட் எடுத்து எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை ஒரு நோட்ரி பப்ளிக்கிட்ட போய்ட்டு நீங்கள் சைன் வாங்கி இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் எளிதாக கேன்சல் அல்லது சரண்டர் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
உங்களுடைய 2வது பேன் வந்து உடனடியாக கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எத்தனை நாளைக்குள்ள கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து டைம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்து இது வந்து டிலே ஆகிறதுக்கும் உடனே கேன்சல் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் லெட்டர்லாம் நான் சொன்னபடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் போயிட்டு நீங்கள் மேனுவலாக ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பேன் வந்து உடனடியாக கேன்சல் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.